செங்கல்பட்டு அருகே 16 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ரயில்வே மேம்பால கட்டுமான பணி பல்வேறு காரணங்களால் இன்னும் முடிக்கப்படாததால் புறநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் தொடர்கதையாகியுள்ளது. சிங்கபெருமாள் கோவில், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளன. இதனால் ஜிஎஸ்டி சாலை வழியாக ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கத்தில் ஏராளமான வாகனங்கள் பயணிக்கின்றன. 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கிய இந்த மேம்பாலம் கட்டும் பணி நிலம் கையகப்படுத்துதல், ரயில்வே துறை, மத்திய நெடுஞ்சாலை துறைகளிடம் அனுமதி பெறுவது உள்ளிட்ட காரணங்களால் கிடப்பில் போடப்பட்டது. சுற்றுவட்ட சாலையுடன் மேம்பாலத்தை இணைக்கும் வகையில் தற்போது திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் திருக்கச்சூர், தெள்ளிமேடு, கொளத்தூர், ஆப்பூர், பாலூர், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். வேகமாக நடைபெற்று வந்த பணிகள் தற்போது மந்தகதியில் நடைபெறுவதாக கூறும் வாகன ஓட்டிகள் மேம்பால பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வாகன நெரிசல் காரணமாகவும் நீண்ட நேரம் சிங்கபெருமாள் கோவில் ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளதாலும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேம்பால பணிகளுக்கு இடையூறாக உள்ள மின்மாற்றிகள், மின் கம்பங்கள் உள்ளிட்டவற்றை மாற்றி அமைக்கும் பணிகள் கூட இதுவரை தொடங்காமலேயே இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.